ஹாய் டியர்ஸ். இப்போது இந்த லைனிங் கிளாத்தில் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைனிங் கிளாத்தை வச்சு எப்படி மெயின் கிளாத் கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இப்போ இந்த கிளாத் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கிளாத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி இருக்குன்னா இதை அப்படியே ரெண்டாக ஃபோல்டு பண்ணி மேலேருந்து கீழே ரெண்டாக ஃபோல்டு பண்ணிடணும். மேலேயும் ஃபோல்டிங் இருக்கணும், சைடில் நம்ம சைடும் ஃபோல்டிங் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் என்னென்னா லைனிங் கிளாத்தை அப்படியே மேலே வச்சுருக்கேன். சரிங்களா, கரெக்டாக வைக்கணும், தப்பாக பண்ணிடக்கூடாது. நெக்கு வந்து நீங்கள் கட் பண்ணக்கூடாது. ஸோ ஆம்கோல் இருக்கு இல்லையா, அந்த ஆம்கோல் சைடில் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸஸ் விட்டு கட் பண்ணணும். சரிங்களா, பாருங்கள், லைனிங் கிளாத்தை விட கொஞ்சம் எக்ஸஸ் விட்டுருக்கேன் நான். இப்போ கீழே பாருங்கள், கீழே ஸ்ட்ரைட்டாக நேராக என்ன பண்ணணும், லைனிங் கிளாத்லேருந்து 1.5 இன்ச்சு கீழே எடுக்கணுங்க. ஸோ கீழே 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. சரிங்களா, ஸோ கோடு போட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா, சிசரை வச்சு அப்படியே கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி குண்டூசி வச்சு என்ன பண்ணணும், நீங்கள் பின் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி குண்டூசி வச்சு பின் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இங்கே சைடில் மேலே வந்து இடம் கிடைக்கிது பாருங்கள். இந்த இடத்துல ஹேண்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வச்சிடலாம். சரிங்களா, ஸோ மெயின் கிளாத்தில் கண்டிப்பாக ஹேண்டுக்கு வந்து இடம் கிடைக்கும். லைனிங் கிளாத்தில் ஒரு சில டைம் கிடைக்காது, அதிகமாக இருந்தால், ஹேண்டு வந்து அதிகமாக இருந்தால், ஹைட் அதிகமாக இருந்தால். ஸோ இப்போ பாருங்கள், கட்டிங் போட்டலாம், கட் பண்ணிடலாம். ஸோ கீழே வருங்க, அப்படியே கட் பண்ணிட்டு வரணும். சரிங்களா, பாருங்கள், கிளாத் வந்து எக்ஸஸ் விட்டுருக்கு. எக்ஸஸ் எவ்வளோங்க மேம் விடுறது அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எக்ஸஸ் விட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப அதிகமாக விடக்கூடாது. ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளே தான் விடணும். வேணுங்கிற அளவுக்குன்னா 1 இன்ச் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு 1/2 இன்ச் அந்த மாதிரி எக்ஸஸ் விட்டுக்கணும். ஏன்னா அது வேஸ்ட்டாக போகிற கிளாத்து தான், அதனால் ரொம்ப அதிகமாகவும் விட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸஸ் விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே வந்துட்டு கிளாத்து கட் பண்ணியாச்சு. இப்போது மேலே ஃபோல்டிங் இருக்குது பாருங்கள், அதை அப்படியே கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஹேண்டு, கைக்கு வந்து அதே மாதிரி பாருங்கள், இங்கே ஓப்பனாக இருக்குங்களா, மேலே வந்து ஃபோல்டிங் இருக்கும். சரிங்களா, இந்த ஓப்பனை கரெக்டாக பிடிச்சு போட்டுட்டு ஹேண்ட் வந்து அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நான் எப்படி வந்துட்டு பேட்டர்னை வைக்கிறேன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து வைக்கணும். சரிங்களா, 2 ஹேண்டும் சேர்ந்த மாதிரி தான் இருக்குதுங்க. ஸோ இப்போ வந்துட்டு மறுபடியும் எக்ஸஸ் விட்டுக்கணும், ஹேண்டில் வந்து எக்ஸஸ் விட்டுக்கணும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் குண்டூசி வச்சு பின் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ இப்போ கட் பண்ணியாச்சு. சரிங்களா, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்டிச் பண்ணணும். இதுக்கு இப்போ என்ன பண்ணணும்னா, கழுத்து வந்து ஃபஸ்ட்டு நம்ம திருப்பணும். சரிங்களா, பாருங்கள், 2 பீஸ் வந்துருச்சா. இப்போ ஒரு பீஸ் எடுத்து இதில் நல்ல பக்கம் மேலே வர மாதிரி போட்டுக்கணும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி நல்ல பக்கம் வந்து மேலே வர மாதிரி விரித்து போட்டுக்கோங்க. ஸோ விரித்து போட்டதுக்கப்புறமா மேலே வந்து லைனிங் கிளாத் கொடுத்துடணும். சரிங்களா,
ஸோ மேலே லைனிங் கிளாத் வந்து போட்டுடணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கிளாத்து வந்து போடணும். ஃபஸ்ட்டு நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத்து. எக்ஸஸ் வந்து பாருங்கள், லைனிங் கிளாத்தை விட எக்ஸஸ் அதிகமாக இருக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா நெக்கை அடித்து திருப்புறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு நெக்கை சுற்றியும் நம்ம மார்க் பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி லைனிங் கிளாத்து தான் அளவு, அந்த அளவுலேருந்து அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, அந்த மார்க்கிங்லேயே வரைஞ்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வரைஞ்சிக்கணும். நல்லா பொறுமையாக பார்த்து செய்யுங்க. டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள். ஸோ இந்த நெக்கு வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. அப்படியே கீழே என்ன பண்ணணும்னா பாட்டம் சைட், கீழே பாட்டம் இந்த லைனிங் கிளாத் இருக்கியாமா, அது வந்துட்டு நம்ம 1.5 இன்ச்சு மடிச்சடிக்கணும் பாட்டம் சைட். ஸோ கீழே வந்துட்டு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். ஸோ மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் வச்சு என்ன பண்ணிக்கோங்க, நீட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் இன்னொரு கிளாத்தில் நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ நான் ஒரு கிளாத் சொல்லி கொடுத்துருக்குறேன்னா இன்னொரு கிளாத்தும் சேம் ப்ராசஸ் தான். இப்போ இதுக்கு நெக்கு நம்ம 3 பாயிண்ட்டை மார்க் பண்ணியிருக்கோன்னா பேக் சைடுக்கும் 3 பாயிண்ட்டு தான் மார்க் பண்ணுவோம். கீழே 1.5 இன்ச்சு தான் மடிச்சடிப்போம். சரிங்களா? ஸோ கீழேயும் 1.5 இன்ச்சுக்கு மடிச்சடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளாத்து இந்த மாதிரி தான் போட்டிருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மெயின் கிளாத் வந்து கீழேயும் அதுக்கு மேலே வந்து லைனிங் கிளாத்தும் இருக்கணும். நல்ல பக்கம் மேலே லைனிங் கிளாத் வச்சு மார்க் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? அடுத்த கிளாஸில் ஸ்டிச்சிங்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.